வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகிஸ்தான் பத்தியான ஒரு அப்டேட் பார்க்க போறோம். இந்தியா போருக்கு தயாராகுது, இந்தியா எங்களை தாக்க போகுது, 24 மணி நேரத்துல 36 மணி நேரத்துல இந்தியாவை நாங்கள் பதிலுக்கு தாக்குவோம், அணு ஆயுதங்களை பிரயோகிப்போம்னு சொல்லி இப்போ அணு ஆயுதத்தை பிரயோகிக்கும்ன்றத அடுத்த ஒரு வார்த்தையும் அவங்க சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட்லையுமே அது வருது. என்னன்னா, எங்களால் சண்டை போட முடியாது, இந்தியா அளவுக்கான பவர் எங்ககிட்ட கிடையாது, ஸோ எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் அணு ஆயுதத்தை பிரயோகிப்போம், ஸோ உலக நாடுகள்லாம் ஓடி வந்து இந்த போரை தடுத்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்றது தான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, முதல்ல பாகிஸ்தானால் சண்டை போட முடியுமா அப்படின்ற அடிப்படை கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கணும். முடியாதுன்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாகிஸ்தான் இராணுவத்தில் 1971 தோல்வியின் போது கூட இந்த அளவுக்கு இராணுவ தலைமையை எதிர்த்து அவரோட வீரர்களும் அவங்களுடைய ஆர்மி ரேங்க்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அதிகாரிகளும் பெரிய லெவலில் டிசென்ட் காமிச்சது கிடையாது. அதிருப்தியோ இல்லை இதுவோ ஒரு புரட்சியோ கழகமோ அது மாதிரி பெரிய லெவலில் வந்தது கிடையாது. சின்ன சின்ன லெவலில் வந்திருக்கு. பட் யுத்தத்தில் தோத்த காலத்துலேயுமே அவங்க மக்கள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கு கூட தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக 1200க்கும் அதிகமான வீரர்கள் மற்றும் கள அதிகாரிகள், கேப்டன், மேஜர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. களத்தை நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய மிடில் ஜூனியர் லெவல் லீடர்ஷிப் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 2 காரணங்கள். 2024 தேர்தல் இம்ரான்கானுக்கு நேர்ந்த அநீதி. ஏன்னா இம்ரான்கான் ஆதரவாளர்கள் கணிசமான பேர் இராணுவத்தில் அதிகாரிகளாக இருக்கிறாங்க, அவங்க குடும்பங்கள் இருக்காங்க. 2வது, இப்போது தொடர்ந்து இந்தியா கிட்ட எடுக்கக்கூடிய பிரச்சனை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அசீம் முனிர் ஹிந்துக்களை பற்றி பிதற்றினது, நாங்கள் உங்களோட சுப்பீரியா இருக்காங்கன்னு சொன்னது, இது எல்லாமே அவங்களுடைய மூத்த அதிகாரிகள் சீனியர் ஜெனரல்ஸ்லேயே எப்படி பார்க்குறாங்கன்னா, இது பர்சனல் வெண்டேட்டா, இது ஒரு தனிப்பட்ட மனிதனோட கருத்தை இவர் இராணுவ தளபதியாக இருந்து பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இன்டெலெக்சுவல் சர்க்கிள்ஸ்லையும் சரி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிள்ஸ்லையுமே இது அதிகமாக பேசப்படுது. 3வது, இப்போது ஒரு நாட்டோடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை யார் இருப்பா? 90% நீங்கள் ஜனநாயக நாடுகளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிவிலியன் லீடராக தான் இருப்பாங்க, இல்லை ஒரு இராணுவத்தில் ஒரு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வரக்கூடியவங்க தான் இருப்பாங்க. இப்போ ஐஎஸ்ஐ அப்படின்ற அமைப்பு என்எஸ்ஏவுடைய ஆலோசனை பேரில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ ஐஎஸ்ஐ தளபதி ஜெனரல் மலிக்கை என்எஸ்ஏ வாக்கும் பொழுது இப்போ அந்த நாட்டோடைய ராஜாங்க ரீதியான முடிவுகள், இராணுவத்தோடைய ஸ்ட்ராட்டஜி, டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீம் முனிரும் அவருடைய ப்ராக்சியும் தான். இப்போ அரசியல் தலைமைக்கு இங்கே ரோலே கிடையாது. ஷபாஸ் ஷெரீஃபாக இருக்கட்டும், அவங்க துணை பிரதமராக இருக்கட்டும், இவங்க யாருக்குமே எந்த இதுவுமே கிடையாது. அவங்க டெப்டி பிரைம் மினிஸ்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க, அதை அப்படியே எடுத்து படிக்கிறாரு. ஸோ இங்கே சிவிலியன் கவர்மெண்ட் அப்படின்றது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் யாருமே இங்கே இல்லை அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பிஆர் இவங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஊடக அமைப்பு, இவங்க கடிதங்கள் எழுதுறாங்க, நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கும் இஸ்லாத்துக்கும் நீங்கள் லாயலாக இருக்கணும், நம்பிக்கை உரியவராக இருக்கணும்னு சொல்லிட்டு. இராணுவத்தோடைய சீருடைய என்னைக்கு ஒருத்தன் அணியிறானோ அவன் நாட்டுக்காக தான், நாட்டோட இறையாண்மைக்காக தான் தன்னோட உயிரை கொடுக்குறான் அப்படின்றது ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட். இப்போ நீங்கள் இந்த லெட்டரை இந்த நேரத்தில் எழுத வேண்டிய கட்டாயம் இல்லை. அது மாதிரி ஒரு போர் சூழல் வந்துச்சும் போது இராணுவத்தில் சில கசப்புகள் இருந்தாலும் என்ன ஒரே லைனில் இருப்பாங்க, ஒரே ஒரு தங்களுடைய டிஃபென்சஸ்லாம் மறந்துட்டு அவ்வளோ ஒரு வெறியோட ஒரு உத்வேகத்தோடு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் லாயல்ட்டி செக் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசீம் முனிர் இப்போ வரைக்கும் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அவன் ஓடி போயிட்டானா இல்லை நியூக்ளியர் பங்கர்ஸில் இருக்கானா அப்படின்றது தெரியாது. ஃபேமிலி வெளியில் போனது எல்லாமே தெரியும். ஸோ தலைமை இராணுவ அதிகாரி களத்தில் இல்லாமல் இராணுவம் எப்படி சண்டை போட முடியும், எந்த மனநிலையில் இருப்பாங்க அப்படின்றதையும் யோசிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப், இம்ரான்கானுடைய பார்ட்டி, அவங்க வெளிநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி இராணுவத்துக்கு எதிரான இந்த இராணுவத்தை வீழ்த்தினது. இந்த இடத்துல நான் இம்ரான்கானுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன். இராணுவத்தோட இந்த பிம்பத்தை உடைச்சது இம்ரான்கான். அந்த மே 8ஆம் தேதி புரட்சி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கோர் கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் அதிகாரிகள் வீட்டுக்குள்ளே பூந்து உடைச்சு அங்கே இருந்ததெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டதை பார்த்தோம். பாகிஸ்தான் வரலாற்றிலே நிகழாத ஒரு நிகழ்வு. இராணுவ அதிகாரிகள் வீட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் அந்த மக்கள் நிலச்சே பார்க்க முடியாது. அவங்களுமே இப்போ அசீம் முனிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிராக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட அரசியல்வாதிகள், இந்த 26 குடும்பங்களுடைய ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு 5-6 குடும்பங்கள் இருக்காங்க. இப்போ நவாஸ் ஷெரீப் எடுத்தீங்கன்னா ஷெரீப் அவர்களுடைய குடும்பம்
மிகப்பெரிய சுகர் கேன் மில் ஓனர் அவர் தான், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அவர் தான் ஓனர். அவரோட வீடு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கருக்கு இருக்கும், ஒரு தனி ஹெலிகாப்டர். இது ஜமீன்தார்களுடைய ஒரு நாடு. ஜமீன்தார்கள் தங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்றதுக்காக பிரிச்சுட்டு போன நாடு. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்க எல்லாருமே இப்போ ராணுவத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா பேசும்போது இல்லை இதை நாங்கள் 30 வருஷமாக பண்ணிட்டு தான் இருந்தோம், அமெரிக்காவுக்காக இந்த கேவலமான ஜிகாத் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஓப்பன் டெலிவிஷனில். பிலாவல் பூட்டோ, ஆமாம் பாகிஸ்தானுக்கு ஒரு பழைய வரலாறு இருக்குது, நாங்கள் ஜிகாதிகளோடு இருக்க தான் செஞ்சோம், இவங்களெல்லாம் நான் ஊக்குவிச்சோம், ஆனால் இப்போ நாங்கள் மாறிட்டோம். அப்போ இந்த ஜிகாதிகள் இதுன்னு எல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணுறது இவங்க ராணுவத்தை தான். ஸோ எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஆட்சி புரியணும் தான் பார்க்குறோம், அது ராணுவத்தோட பாலிசி, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ பொலிட்டிக்கல் கிளாஸ் அவங்களுக்கு அடிமையாக இருந்தாலுமே பொலிட்டிஷியன் என்றைக்குமே பொலிட்டிஷியன், அரசியல்வாதி தான். கிளியர் கட்டாக அவங்க இதுலேருந்து ஸ்பிளிட் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். DGISPRோடைய ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கை போட்டு காமிச்சு, நம்ம ஊர் ஐடி செல் இருக்க பசங்க கூட ஒரு பெட்டர் வேலையை பார்ப்பாங்க. உலகத்துக்கே நாங்கள் போட்டு காமிக்கிறோம். சர்வதேச மீடியா, எந்த சர்வதேச மீடியாவும் வரல, அல் ஜசீராவை தவிர எதுவுமே வரல. அல் ஜசீரா, BBC இருந்தாங்க, வேறு யாருமே வரல. அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காமெடி ஷோ. இந்த அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவம் தரங்கிட்டு போனதை நான் என் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் சுத்தமாக கிடையாது. சைனாவுடைய சப்போர்ட் பேரளவுக்கு தான் இருக்கே தவிர இவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க அந்த முதல் நாள் 22 அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு, அந்த படுகொலைக்கு பிறகு இந்த பயங்கரவாதிகள் எல்லாமே இவங்க என்ன எழுதிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்க, நீங்கள் இங்கே இந்த சிந்து நதியை கை வச்சிங்கன்னா அங்கே பிரம்மபுத்திராவை கை வச்சுருவாங்க, நீங்கள் இங்கே எங்கே மேலே போர் தொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கல்வான் வேலியில் மீண்டும் சைனா இது வந்துடும் சொல்லிட்டு சைனாவுடைய போர் பயிற்சி வீடியோக்கள் 2022 பண்ணதை எடுத்து இப்போ பண்ணதா இவங்க பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க. சைனா பெரிய லெவலில் இங்கே இன்ட்ரெஸ்டே காமிக்கல, ஏன்னா அவங்களுக்கு அமெரிக்காவுடைய பிரச்சனை தான் மிக முக்கியமாக இருக்குது. அடுத்தது இவங்களுடைய பொருளாதாரம் எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி நம்ம காலநிலை சேனலை விட டீட்டெயிலாக இது வரைக்கும் நம்ம யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான நிலைமையில் போல அவங்க பொருளாதாரம் இருக்குது. $22 பில்லியன் இந்த வருடம் மட்டும் அவங்க கட்ட வேண்டிய ரீபேமெண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2025-26க்குள்ள $22 பில்லியன் கட்டணும். IMFல இருந்து இப்போ $7 பில்லியன் அளவுக்கான பணம் அந்த நாட்டோடைய அரசாங்கத்துக்கு ரன் பண்ணுறதுக்கு, அரசை இயக்கிறதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு மட்டுமே போதுமானதாக தான் இருக்குது. இராணுவத்துக்குன்னு சொல்லி தனி பட்ஜெட் இந்த இடத்துல அதிகமாக அவங்க நிதி ஒதுக்கீடு பண்ணணும்னு நினச்சா கூட பணம் அவங்ககிட்ட கிடையாது. சைனா அவங்களுக்கு லெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. 2018 பாகிஸ்தான் வாங்கின கடனில் கிட்டத்தட்ட 50% வந்து சீனாட்டிருந்து வாங்கியிருந்தாங்க, 45%. இப்போ பார்த்தீங்கன்னா அது 22% கம்மியாக இருக்குது. சவுதியோ கத்தாரோ இந்த நாடுகள் எதுவுமே பாகிஸ்தானுக்கு நிதி உதவி வழங்குறதுக்கு ரெடியாக கிடையாது. இனிமேல் எங்கே போய் பிச்சை எடுத்தாலும் இவங்களாகிட்ட வந்து காசு வாங்க முடியாது. இது உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமா தெரியாது, பாலஸ்தீன் போன்ற ஒரு ஏழை நாடுகிட்ட போய் ஆம்புலன்ஸ் பிச்சை எடுத்தது பாகிஸ்தான். இப்போ அடுத்தது போருக்கு உங்களுக்கு வீரர்கள் தேவை, அவங்க மனநிலை என்ன இருக்குன்றதை பார்த்தோம். மெயினாக ஆயுதங்கள், இவங்களுடைய வார் ஸ்ட்ராட்டஜியில் இவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்ட்லரி, பீரங்கி மற்றும் டாங்கிகள் ஓடுறதுக்கு டீசல் வேணும், அதில் நிரப்புறதுக்கு குண்டுகள் வேணும். பீரங்கி அப்படின்றது ஒரு குழாய், அதில் குண்டு கண்டிப்பாக வேணும். இவங்களுடைய 155mm ஷெல்ஸு 2 கன்னில் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று M109 சொல்லக்கூடிய ஹவிட்சர் ரக பீரங்கியில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் BM-21 சொல்லக்கூடிய அதில் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இப்போ இல்லை. ஏன்னா உக்ரைன் கூட போன வருஷம் போட்ட டீலில் இவங்க கிட்ட இருந்த வார் ரிசர்வ் அதை எல்லாத்தையும் எடுத்து கிட்டத்தட்ட 80% உக்ரைனுக்கு வித்தாச்சு. இப்போ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அம்யூனிஷன்ன்றது ஆர்ட்லரி, குறிப்பாக பீரங்கிகளுக்கு வெறும் 4 நாளைக்கு மட்டும்தான். ஒரு ஹை இன்டென்சிட்டி வார் அப்படின்னா 4 நாளைக்கு அப்புறம் பாகிஸ்தானில் பீரங்கிகளில் போகிறதுக்கு குண்டு இருக்காது. ஒரு லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் தான் இவங்களால சமாளிக்க முடியும். அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. இதை செய்து கொடுக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட இன்னும் ரொம்ப பின்தங்கி இவங்க இருக்கிறாங்க. கரப்ஷன் ஜாஸ்தி. அதற்கு உண்டான வெடிப்பொருள், அந்த மூலப்பொருள் எல்லாமே சைனாவிலேருந்து தான் வரணும். சைனாவிலேருந்து இப்போ ஒரு கன்சைன்மெண்ட் இவங்க மூவ் பண்ணாலும், கப்பல் வழியாக மூவ் பண்ணாலும் இவங்களுக்கு வந்து சேர்றதுக்கு மினிமம் 1 மாதம் ஆகும். வேறு எந்த நாடாவது இவங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகொரியாட்ட போய் ஏதாவது ஒரு பேக்கரி டீலிங் போட்டு தான் வாங்க முடியும். பட் வடகொரியா ஃபுல்லாக இப்போது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அம்யூனிஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்சு. இவங்களுடைய மூமெண்ட்டாக ராணுவம் பண்ணக்கூடிய எல்லா மூமெண்ட்டும் லைவில் நம்ம ஓசின் டிவி நம்மளுடைய நண்பரோட வாட்ஸ்அப் சேனலில், டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், லைவாக லொக்கேஷனோட வந்துக்கிட்டு இருக்கு. பலூச்சிகள் இவங்களுக்கு எதிராக இருக்காங்க. போர் சூழலில் அங்கேருந்து எக்யூப்மெண்ட்டை மூவ் பண்ணுறதை தடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க சிங்கி அடிக்க வேண்டியதான். சிந்திகளும் அதே கோவத்தில் இருக்கிறாங்க. ஸோ சிந்த் அண்ட் பலூச்சிஸ்தான் ஹைவேவை கனெக்ட் பண்ணி தான் இவங்க நம்மளுடைய பார்டருக்கு வராங்க.
ஸோ இந்த இடத்துல சிந்து மக்கள் கோஆப்ரேட் பண்ணாமல் போய் நாளைக்கு ராணுவ வாகனங்களை தடுத்து நிறுத்துறாங்க, இல்லை ரோடு டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற போது இவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக முடிஞ்சிடும். ரெண்டாவது, இவங்களோட அம்யூனிஷன் டெப்போ, இந்த வெடிமருந்து கிடங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் இந்த பகுதிகளில் வச்சா இதை தாக்கிடுவாங்கன்றதை பயந்துக்கிட்டு இப்போ இந்திய எல்லைக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. இதோட மேப்பிங் இந்தியா துல்லியமாக தெரியும். இந்தியாவோட விமானங்களும் சரி, இந்தியாவோட ஆர்ட்லரி ஸ்ட்ரென்த்தும் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மளால் துல்லியமாக அந்த அம்யூனிஷன் டெம்பை வந்து தாக்க முடியும். எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இருக்கா? இந்த போருக்கு ஆவரேஜாக ஒரு நாள் பாகிஸ்தானுடைய பண மதிப்பு படி ஒரு 1500 to 2000 கோடி அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். எத்தனை நாள் பண்ண முடியுன்ற கேள்வியை நீங்களே கேளுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோடைய பப்ளிக் சப்போர்ட், இப்போ இங்கே பார்த்தோம் அப்படி நம்ம சேனல் கமெண்ட்ஸ் பார்த்தாலே அந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க எல்லாருமே, அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குது. என்னதான் பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம், என்னதான் நீங்கள் இந்த காணொலியை போட்டு இருக்கீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இப்போ இது தேவையா, நம்ம இதுக்கெல்லாம் தேவையா, நம்ம நாட்டே ஒழுங்காக நிர்வகிக்க முடியல, இப்போ காஷ்மீர் இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற கேள்வி எழுது. அங்கே நாட்டு மக்கள் இந்த போரை விரும்பலை, அந்த ரேலி பண்ணல. அதுக்காக அவங்க வந்து இந்தியா மேலே பாசமாக இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. அவங்களோட சுயநலத்துக்காக, அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோத்தையும் மீறி அசீம் முனீர் இந்த போருக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? அசீம் முனீர் போருக்கு போகிறதுக்கான 3 காரணம். ஒன்று, இந்துக்கள் மேலே, இந்தியா மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய வெறுப்பு. ரெண்டாவது, எப்படியாவது அணு ஆயுதத்தை வச்சு பயமுறுத்தி நாம இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு குருட்டு தைரியம். மூணாவது, இந்த போருக்கு போய் தான் நாட்டை ஒற்றுமையாக வைக்க முடியும். போர்னு வந்துட்டா நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றாயிருவாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அசீம் முனீர் நம்பர் தான். இது எல்லாமே தவறாக போகுது அப்படின்றத நம்ம வெகு சீக்கிரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.